ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சம்மு போனது வந்து டைப் 2 முடிச்சிட்டோம். அதில் டெஸ்ட்டு கொஷின் அனுப்பிட்டேன். ஓகேவா? இப்போ டைப் 3 பார்ப்போம். டைப் 3ல் பார்ட் 1. ஓகேவா? ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 6 நாட்கள் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? இப்போ வந்து ஏவோட வேல்யூ வந்து 3 நாட்கள், பியோட வேல்யூ 6 நாட்கள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எப்படி எழுதணும்? 1/யில் தான் எழுதணும். எப்போதுமே டைம் அண்ட் ஒர்க்கு வந்து 1/, அந்த நாட்களில் போடணும். அப்போனா 1/3 + 1/6 வரும். இப்போ 3க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுங்க. அந்த சைடில் போட்டுருங்க பாருங்கள், அதான் எல்சிஎம். ஃபஸ்ட்டு 3 டேபிள்ஸில் போட்டால் 1 2 வரும். திருப்பி 2 டேபிள்ஸில் போட்டால் 1 1 வரும். சைடில் இருக்க நம்பரை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 2s are 6. இப்போ எல்சிஎம் வந்து 6. இப்போ ரெண்டுக்குமே பேஸ் வந்து 6. ஓகேவா? இப்போ மேலே என்ன இருக்குது? ரெண்டுத்துக்குமே பேஸ் வந்து 6. பேஸ் வந்து 6ஆ? ஓகேவா? இப்போ மேலே என்ன இருக்குது? 3 இருக்குது. 3 6 ஆகுனா 2 டேபிள்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மேலேயும் 2ஆல் பண்ணிங்கன்னா 2 வந்துடும். அதுமாதிரி 6 டேபிள்ஸில் 6 1s are 6. அப்போ மேலே 1 தான் இருக்குது. 1 1s are 1 வந்துடும். ஓகேவா? இப்போ பேஸ் சேமாக இருக்கிறனால சேமாக எழுதலாம். 2 + 1 வந்து 3 வந்துடும். 3 டேபிள்ஸில் 6 வந்து 2 டைம்ஸ் வரும். அப்போனா ஏவும் பியும் சேர்ந்து 2 நாட்களில் வேலை முடிப்பாங்க. கடைசியில் ஆன்சரை அப்படி ரிவர்ஸ் எடுத்துணும். டைம் அண்ட் ஒர்க்கில் கடைசியில் ஆன்சரை அப்படி ரிவர்ஸ் எடுத்துணும். அப்போனா 2 நாட்கள்னு வந்துடும். ஓகேவா? இந்த சம் புரியுதா? நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் பார்ப்போம். ஒரு வேலையை ஏ மட்டும் 60 நாட்களும் பி மட்டும் 20 நாட்களும் செய்ய முடியுமானால் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்ய எவ்வளோ நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. இப்போ அதே மாடல் தான், இதில் கொஞ்சம் நம்பர் மட்டும் வேரி ஆகுது. அதில் ஸ்மாலாக இருந்துச்சு, இதில் கொஞ்சம் பிக்காக இருக்குது. ஏ வந்து 60 நாட்கள், பி வந்து 20 நாட்கள். ஓகேவா? 1/60 + 1/20. அதே மாதிரி எல்சிஎம் எடுங்க. 60க்கும் 20க்கும் 2 டேபிள்ஸில் 30 டைம்ஸ் வரும். இது 10 டைம்ஸ் வரும். திருப்பி 2 டேபிள்ஸில் 15 டைம்ஸ் வரும். 5 டைம்ஸ் வரும். திருப்பி 5 டேபிள்ஸில் 3 டைம்ஸ் வரும். 1 டைம்ஸ் வரும். திருப்பி 3 டேபிள்ஸில் 1 1 வரும். இப்போ எல்சிஎம் வந்து சைடில் இருக்க நம்பர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 × 2 × 5 × 3. 2 2s are 4, 5 3s are 15, 4 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 வந்துடும். அப்போனா 16 தான் அதுக்கு பேஸ். ஓகேவா? அப்போ ரெண்டு பக்கமும் 16 போட்டுங்க. 60 வந்து இதில் 1 டைம்ஸ் வரும். அப்போ மேலே 1ஆல் பெருக்கிங்க, 1 தான் வரும். 20 டேபிள்ஸில் 60 வந்து 3 டைம்ஸ் வரும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். மேலே 3ஆல் பண்ணிங்கன்னா 3. 1 + 3 = 4 வந்துடும். 4/60. ஓகேவா? இது 2 டேபிள்ஸ் அடிங்க. 2/30. திருப்பி 2 டேபிள்ஸ் அடிச்சுன்னா 1/15 வரும். 2 டேபிள்ஸில் 30 வந்து 15 டைம்ஸ் இருக்கும். அப்போனா A + B வந்து 15 நாட்கள் இந்த வேலையை முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ அதே மாடலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம், தேர்ட் சம் பார்ப்போம். ஏ ஒரு வேலையை 9 மணி நேரம் கொண்ட 7 வேலை நாட்களும் பி அதே வேலையை 7 மணி நேரம் கொண்ட 6 வேலை நாட்களும் முடிக்கக்கூடும் அப்படின்னு கொடுத்தாங்க. அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 2/5 இது மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது மணி நேரம் வேலை செய்தால் அவ்வேலையை முடிக்க எவ்வளவு காலம் ஆகுமா? ஃபஸ்ட் ஆஃப் எடுத்துங்க. 9 மணி நேரம் கொண்ட 7 வேலை நாட்கள். அப்படின்னா மொத்த மணி எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க? 63 மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க. 9 7s are 63 வந்துடும். பி வந்து 7 மணி நேரம் கொண்ட 6 வேலை நாட்கள். அப்படின்னா 7 × 6 42 வந்துடும். ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கிங்க. இப்போ 1/63/1/4 அதே மாதிரி தான். இப்போ போன மெத்தடில் போட்ட அதே மாதிரி தான். 63க்கும் 42க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 126 வருது. நான் தெளிவாக தான் போட்டிருக்கேன். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இப்போ 126 வந்து 63 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் வரும். அப்புறம் மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 42 டேபிள்ஸில் 3 டைம்ஸ் வரும். அப்போ மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 2 + 3 5 வந்துடும். ஓகேவா? இப்போ 126/5 மணி நேரம் வந்து 2 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ ரெண்டாவது ஆஃப் கொஷினை பாருங்கள். இருவரும் சேர்ந்து நாளைக்கு 8 2/5 மணி நேரம் வேலை செய்தால் அவ்வேலையை முடிக்க எவ்வளவு காலம் ஆகுமா? ஒரு நாளைக்கு 8 2/5. இப்போ அது மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்குது, அது சாதா ஃப்ராக்ஷனாக நீங்கள் மாற்றிக்கணும். 42/5 வரும். அப்போனா இந்த குறைச்ச ஆன்சரில் அதை டிவைட் பண்ணிக்கங்க. டிவைட் பண்ணிங்கன்னா 3 days வரும். 126/5. இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை மாற்றினா 42/5. டிவைடில் இருக்கா அப்படியே மல்டிப்ளைல மாற்றினா 126/5 × 5/42. 5க்கு 5 போயிடும். 42 டேபிள்ஸில் 126 வந்து 3 டைம்ஸ் வரும். அதுதான் இருக்குது. ஓகேவா? நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்ப்போம். பி என்பவர் தனியே ஒரு வேலையை 1/2 பகுதி 6 நாட்களும் Q என்பவர் தனியே அதே வேலையை 2/3 பகுதி 4 நாட்கள் முடிப்பார். இப்போ மேலே பார்த்த சம் வேறு மாடல், இது வேறு மாடல். ஓகேவா? இருவரும் இணைந்து அந்த வேலையை 3/4 பகுதியை எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஃபஸ்ட்டு 1/2 பகுதி 6 நாட்கள் கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம எப்படி 1/2 × 1/6 போட்டிங்கன்னா 1/12. இப்போ பியோட மொத்த வேலை. அதேமாதிரி கியூவோட 2/3யோட 1/4 மல்டிப்ளை பண்ணிங்க. 2/12. ஓகேவா? இப்போ பேஸ் வந்து ரெண்டு இடத்துலையுமே 12 இருக்குது. நம்ம இதில் எல்சிஎம் எடுக்க வேணாம். P + Q கண்டுபிடிக்கும். டேரெக்டாக பண்ணிங்கன்னா 3/12 வந்துடும். அப்போ P + Q = 1/4 வந்துடும். இப்போ P + Q = 4 நாட்கள். ஓகேவா? அந்த ரெண்டாவதுக்கு என்ன கொடுத்தாங்க? இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதி எத்தனை நாட்கள் முடிப்பான்னு கேட்டாங்க. அப்படின்னா இதோட 3/4 மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. இந்த 4 கேன்சல் ஆகிடும். அப்புறம் ஆன்சர் வந்து 3 நாட்கள்னு வரும். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கங்க. P வந்து 1/2 பகுதியும் கொடுத்துருக்காங்க.
6 நாட்கள் கொடுத்துருக்காங்க. அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. க்யூவும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறீங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க. கடைசியில் 3/4ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான். ஓகேவா? 5வது சம் பார்ப்போம். ஏ மற்றும் பி இணைந்து 12 நாட்கள் ஒரு வேலையும் செய்கிறார்கள். பி மட்டும் தனியே 30 நாட்கள் அந்த வேலையை முடிக்க முடியும் எனில் ஏ மட்டும் தனியாக வேலையை முடிக்க ஆகும் கால்கள். இப்போ வந்து ஏபி கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ஏ ப்ளஸ் பி பி கொடுத்துட்டு ஏ கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே ஃபார்முலா தான், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிங்க. இப்போ ஏ ப்ளஸ் பி வந்து 1/12 எழுதிங்க. 1/a ப்ளஸ் 1/30. நமக்கு வந்து ஏ அந்த பக்கம் போயிட்டு இந்த 12 அந்த பக்கம் எடுத்துருக்கேன். மைனஸ் 1/a ஆகிடும். 1/30 மைனஸ் 1/12. 30க்கு 12க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60 வரும். ஓகேவா? 60 இப்போ ரெண்டுத்துக்கு பேஸ்னா 30 டேபிள்ஸில் 62 டைம்ஸ் வரும். அப்போனா மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 12 டேபிள்ஸில் 65 டைம்ஸ் வரும். அப்போனா மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 2 - 5 மைனஸ் 3/60. இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். 3 டேபிள்ஸில் 60 வந்து 20 டைம்ஸ் வரும். அப்போனா ஏ வந்து 20 நாட்கள் முடிக்கிறாங்க. ஓகேவா? அதே மெத்தடு தான். ஆனால் வந்து இப்போ ஏ ப்ளஸ் பி ஏ கொடுத்துருக்காங்க. அடுத்த சம்மில் பாருங்கள், அதே மாடல் பி கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து 8 நாட்கள் முடிப்பார் எனில் ஏ மட்டும் அவ்வேலையை 12 நாட்கள் முடிப்பார். பி மட்டும் அவ்வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏ ப்ளஸ் பிங்கிறது 8 நாட்கள், ஏங்கிறது 12 நாட்கள். ஓகேவா? பி இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். 1/8 = 1/12 = 1 + b. நான் பியை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த 12 மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். 1/8/1/12. எல்சிஎம் இங்கே எடுத்துருக்கேன் பாருங்கள். எல்சிஎம் வந்து 24 வருது. அப்புறம் 8 டேபிள்ஸில் 24 வந்து 3 டைம்ஸ் வரும். அப்புறம் மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 12 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் வரும். அப்புறம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. 3 - 2 / 24. ஓகேவா? கழிச்சிங்கன்னா 1/24 வந்துடும். கடைசியாக ரிவர்ஸ் எடுக்கணும். ஆன்சர் b = 24 வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். ஓகேவா? இந்த மாடல் நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே ஒன்று புரிஞ்சுக்கினாலும் நீங்கள் எல்லா சமயம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கொஷினை பார்த்துட்டு நீங்களே போட்டு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? போட்டு பார்த்துட்டு இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அடுத்த பார்ட் 2 பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.